வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்டாக்கோ அல்லது ஒரு இண்டெக்ஸோ வந்து எப்போ வந்து ஏறும் அல்லது எப்போ வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏற்ற இறக்கங்களுக்கு பார்த்திங்கன்னா பல காரணிகள் இருக்குது. அதில் வந்து ஒரு முக்கியமான 3 காரணிகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போத் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஸ்டாக் ஆர் இண்டெக்ஸ் வந்து எப்போ ஏறும் அப்படின்னா முந்தைய நாளுடைய ஹைக்கும் மேலே க்ளோஸ் ஆகிறப்ப தான் அது வந்து ஏற்றமடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ பார்க்கலாம். ட்ரேட் டே 1ல் வந்து ஒரு ஸ்டாக் வந்து 23.50 காசு அப்படிங்கிற ஒரு ஹையை வந்து தொட்டிருக்கு. அடுத்து ட்ரேட் டே 2ல் வந்து 23.30 காசு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகி ஹையை தொட்டு க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ முந்தைய நாளில் வந்த 23.50 அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகலை. இப்போ இந்த ஸ்டாக் வந்து சமீபத்திய ஹையான 23.50 தாண்டி எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் இந்த ஸ்டாக்குக்கு ஷார்ட் டைமில் ஒரு ஏற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தது ஒரு முக்கியமான காரணி. அடுத்து இன்னொரு காரணம் வந்து அந்த ஸ்டாக்கோட சமீபத்திய வீக்கோட ஹையை தாண்டுதா அப்படின்றத வந்து பார்க்கணும். அடுத்து இன்னொரு காரணம் வந்து சமீபத்திய மாத ஹையை வந்து பிரேக் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ நம்ம பார்த்த 3 காரணியில் முக்கியமாக டே ஹைலையும் வீக் ஹையும் தாண்டி தொடர்ந்து ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் ஏற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் வீக் ஹைக்கு கீழே தொடர்ந்து ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சொன்ன டே ஹை, வீக் ஹை, அதுக்கப்புறம் மந்த் ஹை, இதை பேஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஷார்ட் டைமில் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு ட்ரேடை வந்து பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலிமா பயனும் அடைகிறாங்க. நீங்களும் ஒரு ட்ரேடரோ அல்லது ஷார்ட் டைம் அல்லது மீடியம் டைம் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஈடுபடுறீங்க அப்படின்னா இந்த முறையை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்களும் நல்லா அனலைஸ் பண்ணி உங்களுடைய முடிவுகளை வந்து எடுங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் அண்டு மீடியம் டைம் முதலீட்டாளர்களுக்கு பொருந்தும். அதே லாங் டைம் முதலீட்டாளர்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்க தேவையில்ல. அவங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணாலே போதும். ஸோ இதை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ வர இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல வீடியோஸை தொடர்ந்து பார்க்க முடியும். பங்குச்சந்தையில் முதலீடு பண்ண ட்ரேட் பண்ண உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் அவசியம். உங்கள்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா இந்தியாவுடைய முன்னணி புரோக்கராக ஜெரோதா இருக்காங்க. ஜெரோதாவுடைய தமிழ்நாடு பார்ட்னராக புரோக்கரேஜ் ஃப்ரீயான நாங்கள் தான் இருக்கோம். எங்ககிட்ட நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தமிழ்லேயே எல்லா சப்போர்ட்டும் வாங்கிக்கலாம். அதே போல் எங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஃப்ரீயாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்சஸும் தந்துட்டுருக்கோம். ஸோ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மேலும் விவரங்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க.